வணக்கம் மாணவ செல்வங்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழ் ஆசிரியை. நாம் சென்ற காணொளியில் ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி பற்றி அறிந்தோம். தற்போது அப்பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சிகளை அறிவோம். இரண்டாம் எழுத்தை நீக்கி புதிய சொல்லை உருவாக்குக. கொடுக்கப்பட்ட சொற்களில் உள்ள இரண்டாம் எழுத்தை நீக்கி நாம் அதிலிருந்து ஒரு புதிய சொல்லை உருவாக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டாம் எழுத்தை தானே நீக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த இஞ்சு எடுத்தோமா என்ன ஆயிரும்? பசு. பசு அப்படிங்கிற ஒரு புதிய சொல் உருவாயிரும். அடுத்தது பாருங்கள், ஆவணி. இதில் இரண்டாம் எழுத்து வா, அந்த எழுத்தை நம்ம நீக்கிட்டு எழுதணுமா ஆணி. அடுத்தது பாருங்கள், சட்டை. இரண்டாம் எழுத்து இட்டு, அந்த இட்டு எடுத்துட்டோமா சடை. அடுத்தது பகல். இரண்டாம் எழுத்து கா, அந்த எழுத்தை நீக்கி எழுதணுமா பல் அப்படிங்கிற ஒரு புதிய சொல் உருவாயிடுச்சு. பாடல். இதில் இரண்டாம் எழுத்து டா, இரண்டாம் எழுத்து டாவை நீக்கிட்டு அதை எழுதணுமா பால். தவளை. இரண்டாம் எழுத்து வா, அதை நீக்கிட்டு எழுதணுமா தலை. அடுத்தது சொல்லுக்குள் மறைந்திருக்கும் சொல்லை கண்டுபிடித்து எழுதுக. ஒரு பெரிய சொல்லாக கொடுத்துருக்காங்க. அந்த சொல்ல இன்னொரு சின்ன சொல் அடங்கியிருக்கும். அந்த சொல்லை நம்ம இப்போ கண்டுபிடிச்சி எழுதணும். இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் உங்களுடைய புத்தகத்தில் நீங்கள் எழுதிக்கணும். பலகை. இதில் கை அப்படிங்கிற இன்னொரு சொல்லை நம்ம கண்டுபிடிக்கிறோம். மாமரம். அதில் மரம் அப்படிங்கிற இன்னொரு சொல்லையும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்ணாடி. இதில் கண் அப்படிங்கிற இன்னொரு சொல்லை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வௌவால். வால். இல்லையா? வால் என்ன? விலங்குகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வால். விண்மீன். அதில் மீன் அப்படிங்கிற நம்ம வேறு சொல்ல கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது சொற்படிக்கட்டுகளை நிரப்புக. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் கை அப்படிங்கிற எழுத்தை கொடுத்துட்டாங்க. அந்த கைக்கு கடைசி எழுத்து கை வர மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சொல்லை உருவாக்கணும். பாருங்கள், முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கட்டத்தில் கை கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், 2 கட்டங்கள் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? கை கடைசி எழுத்தாக கொடுத்துருக்காங்க. நாம் என்ன போடுறோம்? புகை. அடுத்தது பலகை. அடுத்தது மல்லிகை. அடுத்தது தும்பிக்கை. அடுத்த பயிற்சி பாருங்கள். எல்லாத்துலேயும் என்ன கொடுத்துருக்காங்க? பூ கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? முதல் எழுத்து பூவாக கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நாம் என்ன பண்ணலாம்? சொற்கள் உருவாக்கலாம். பூ, பூ இல்லைங்களா? பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு மொழி இல்லைங்களா? நம்ம வைக்கக்கூடிய பூவை குறிக்கும். பூனை, பூட்டு, பூச்செடி, பூச்செண்டு. அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த எழுத்துக்களையெல்லாம் என்ன பண்ணணும்? நாம் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? மை அப்படின்னு கடைசி எழுத்தாக கொடுத்துருக்காங்க. அந்த மை கடைசி எழுத்தாக வர மாதிரி நாம் ஒரு சொல்லை கண்டுபிடிச்சி இங்கே எழுதலாம். மை. இல்லையா? கண்மை சொல்லுவோம் இல்லைங்களா? மை பொட்டுன்னு சொல்லுவோம்ல, மை. அடுத்தது இன்னொரு மை கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி ஒரு எழுத்தை போட்டு ஒரு சொல்லை உருவாக்கணும். ஆமை. அடுத்தது பொம்மை கொடுத்துட்டாங்க. மீதி 2 கட்டம் என்ன இருக்குது? காலியாக இருக்குது. அங்கே பொம்மை அப்படின்னு எழுதலாம். அடுத்ததில் பார்த்திங்கன்னா வா அப்படின்னு முதல் எழுத்து வாவாக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு பின்னாடி வரக்கூடிய எழுத்தை நம்ம போட்டு எழுதணும். வா. நம்ம ஒருத்தரை கூப்பிடும்போது வா அப்படின்னு கூப்பிடுவோம் இல்லைங்களா? வால். நம்மளே சொன்னோம் இல்லைங்களா? விலங்குகளுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? வால் இருக்கும் இல்லையா? அடுத்தது வானம். வா நாயும். இதை என்ன பண்ணணும்? உங்களுடைய புக்கில் நீங்கள் இதை நிரப்பிக்கணும். நன்றி மாணவர்களே.